காம்ஷியஸ் விஷஸ் இன்றைக்கி டே 5 எனர்ஜி மெடிடேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, இப்போது இது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு 4 செஷன்ஸுமே நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை 0 பண்ணுறதுக்கு தான். இதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஒவ்வொரு மெடிடேஷனுமே நம்மளோட இன்னுமே மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கானது. அப்போ இந்த எனர்ஜி மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு 4 செஷன்ஸை பண்ணதுனால என்ன நடந்திருக்கும், அதுக்கும் இந்த மெடிடேஷனுக்கும் என்ன கனெக்ஷன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன நடந்திருக்கும், நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இஷ்யூ பேஸ்ட் தாட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம், நீட் பேஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இஷ்யூஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ 0 இருந்திருக்கும். இப்போ என்னென்னா, உங்களோட மைண்ட் வந்து எந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்கோ, ஹாப்பியாக இருக்கோ, எல்லா இடத்துலையுமே நீட் பேஸில் இருக்கோ, அப்போ உடலுக்குள்ளே சில மாற்றங்கள் வரும். நீங்கள் எந்த இடத்துல சிரிப்பை அதிகப்படுத்துகிறீங்க, சந்தோஷத்தை அதிகப்படுத்துகிறீங்க, அமைதியை அதிகப்படுத்துகிறீங்க, இதுதான் உங்கள் உடலுக்குள்ளே நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ். அப்போ உடலுக்குள்ளேயே நல்ல ஹார்மோன்ஸ், இப்போ நம்ம பாசிட்டிவ் ஹார்மோன்னா நிறைய இருக்குது. அப்போ அந்த பாசிட்டிவ் ஹார்மோனை தூண்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இப்போ நம்ம பண்ண ஒவ்வொரு ப்ராக்டிஸுமே உதவியாக இருந்திருக்கும். அப்போ இப்போ சிலர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கோபம் கம்மியாக இருக்குது. ரொம்ப கோபம் கம்மியாக இல்லை, கோபமே இல்லாமல் இருக்கிறது தான் நம்மளோட கோல். அப்போ அந்த கோபமே இல்லாத நிலையிலே வாழ கற்றுக்கிட்டோம். எல்லா இடத்துலையுமே நம்மளோட மனசை வந்து அமைதிப்படுத்துறது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்குள்ள உடலுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் இருக்கும். அப்போ அந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் எந்த அளவுக்கு தேவை சார்ந்து யோசித்து அதுக்கான ஹாப்பியான உணர்வு, அதாவது ஹாப்பி ஃபீலிங்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இமோஷன்ஸ்னு சொல்லுவோம், அதை அதிகப்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், நீங்கள் என்ன ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறீங்களோ அதுக்கான கெமிக்கல்ஸ் உடனே பிரெயினில் உருவாயிரும். அப்போ அந்த மாதிரி உடல் அளவுலேயே இப்போ நல்ல ஹார்மோன்ஸ் உருவாயிருக்கும். இது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களை உடல் அளவில் நீங்கள் அந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸையும் சில நல்ல மாற்றங்களையும் பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் உங்களுக்குள்ளேயே அந்த பாசிட்டிவிட்டியை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பியூரிட்டி, அந்த சுத்தமான மனதோட அந்த பவர், இதெல்லாம் இருக்கும்போது தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜியும் பாசிட்டிவானது தான் உங்களுக்கு வரும். அப்போ அந்த எனர்ஜி மெடிடேஷனில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எனர்ஜி அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதாவது நம்மளோட காஸ்மிக் எனர்ஜி பற்றிலாம் நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுருப்போம். இப்போ நம்மளோட உடல் அப்படிங்கிறது என்ன அலைகளை உருவாக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான எனர்ஜி தான் பக்கத்தில் வரும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக அமைதியாக இருக்க நீங்கள் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தவும் கற்றுக்கிட்டீங்க. உங்களோட உணர்ச்சிகள் எல்லாமே இது சார்ந்து இருக்குது அப்படின்னா, உங்கள் உடல்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த வேவ்ஸ், அந்த வைப்ரேஷன்ஸ் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வரது அழகாக வேலை செஞ்சுட்டே இருக்கும். இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இப்போ நம்ம மனசுக்குள்ளே எதையை நினச்சி ஒர்க் பண்ணுறோமோ அது ஒரு நாள் நடந்திருக்கும், இப்போ நம்ம எதையெல்லாம் அதிகமாக திங்க் பண்ணுறோமோ அது நம்ம கைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஆக்சுவலாக இதில் இன்னொரு அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன். இப்போ நாங்கள் வந்து அப்நார்மல் சைக்காலஜின்னு ஒரு பேப்பர் படிப்போம். அதில் பார்த்திங்கன்னா விஷுவல் ஹாலுசினேஷன் அப்படின்றது ஒரு மென்டல் டிசார்டரில் ஒரு பாயிண்ட். அதாவது ஸ்கிட்சோஃப்ரீனியான்னு சொல்லக்கூடிய மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே சிலர் யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு சிலர் வந்து அவங்க கூட பேசுகிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒரு நபர் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையில் அவங்க கூட பேசுகிற மாதிரி இருக்காங்க. அப்போ அது எப்படி உருவாச்சு, அவங்க வந்து அது அப்நார்மலாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு பொருள் உருவான மாதிரி, ஒரு பொருள்னால் அவங்க கண்ணுக்கு ஒரு நபரே தெரியுறாங்க, அந்த மாதிரி அவங்க திரும்ப 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 அதை மைண்டில் ஓட விட்டதுனால தானே அது உருவாச்சு. அந்த மாதிரி தான் எனர்ஜி அப்படிங்கிறது. நீங்கள் எதையெல்லாம் உங்களுக்குள்ளே உருவாக்கி பழகுறீங்களோ அதுக்கான எல்லா பாசிட்டிவிட்டியும் உங்கள் பக்கத்தில் வரதுக்கான எனர்ஜி மெடிடேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம், எப்போவுமே எந்த செகண்ட்லேயுமே நம்ம நீட் பேஸில் திங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் மட்டும்தான் உருவாக்கும். அது உருவாச்சு அப்படின்னா நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிற இன்னொரு வாழ்க்கை, அந்த ஹாப்பினஸோட இன்னொரு எண்டு இருக்குது, அது வேறு மாதிரி இருக்கும். அதையே நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம எனர்ஜி சார்ந்தும் சில நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ண கற்றுக்கணும். எப்போவுமே நம்மளோட எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் தான் அதை இழுத்துட்ருக்கோம், அதாவது நம்ம தான் அதை வந்து அட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ நல்ல இமோஷன்ஸை க்ரியேட் பண்ணோன்னா நல்ல எனர்ஜி வரும், நல்ல நிகழ்வுகளுக்கு நம்ம சீக்கிரமாக பழக்கப்படுத்தி நம்ம அதையே அட்ராக்ட் பண்ணிடுவோம். இப்போ அதே மாறாக பண்ணணும் அப்படின்னா அதுவும் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த செஷனோட முக்கியமான கோல். ஸோ எனர்ஜி மெடிடேஷனை எப்படி பண்ணலாம், இப்போ நம்ம மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணி நான் சொல்கிறத அப்படியே அழகாக ஃபீல் பண்ணுங்கள். இப்போ கண்களை மூடினீங்க, மூடினோடனே
உங்களோட கவனத்தை உங்கள் உடலுக்கு கொண்டு வரீங்க. அப்படியே டீப்பாக போகும்போது உங்களோட பாதங்களை மாத்திரம் ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட காலோட பாதம். இப்போ அந்த பாதத்தை கவனிக்கும் போதே இப்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில எனர்ஜி உங்களோட பாதத்தின் வழியாக போகிற மாதிரி நீங்கள் ஒரு சின்ன இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. ரொம்ப டீப் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களோட பாதங்களை கவனிக்கிறீங்க. உங்களோட கால் பாதத்தின் வழியாக சில ஆற்றல்கள் உங்களுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறீங்க. இது எல்லாமே உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட ஃப்ரீடம், உங்களோட ஹாப்பினஸ், இதுக்கான ஒரு எனர்ஜி. அப்படியே டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ உங்கள் கைகளை மாத்திரம் கவனித்து பார்க்குறீங்க. இப்போ உங்களோட உள்ளங்கை வழியாக சில எனர்ஜி உங்களுக்குள்ளே போகிற மாதிரி இமேஜின் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகள், உங்கள் குடும்ப நபர்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான, இப்போ உங்கள் குடும்ப நபர்கள், உங்கள் குழந்தைகள், அவங்க எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான அந்த எனர்ஜி உங்கள் கையில் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ரொம்ப காமாக இருக்கீங்க. அந்த எனர்ஜியை மாத்திரம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஆற்றல் இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட அமைதி தான். எல்லா இடத்துலையுமே நீங்கள் அமைதியாக வாழ கற்றுருக்கீங்க. எல்லா இடத்துலையுமே நல்ல நிகழ்வுகள் மட்டும்தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு நபர்களுக்கும் விதவிதமான கருத்துக்கள் இருக்கும். அதை ஏற்றுக்கிறது ஈஸியாக இருக்குது. இப்போ உங்கள் கவனம் உங்களோட மூச்சு காற்றில், உங்கள் மூச்சு காற்றை மாத்திரம் கவனிக்கிறீங்க. உங்கள் மூச்சு காற்றின் வழியாகவும் சில நல்ல ஆற்றல்கள் உங்களுக்குள்ளே போகுங்கிறத ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ உங்களோட ப்ரீத்திங்கை டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. அது வழியாகவும் சில நல்ல ஆற்றல்கள் போகும். அந்த உயிராற்றல்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. இதுக்கு காரணமும் உங்களோட மனநிலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாற்றம் தான். இப்போ உங்கள் கண்களை மட்டும் கவனிக்கிறீங்க. இப்போ கண்கள் வழியாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதாக பார்க்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய ஆற்றல் இப்போ உங்களுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அது உங்கள் உடல் அளவில் வேலை செய்கிறத இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ அப்படியே உங்களோட நெத்தியை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களோட நெற்றி வழியாகவும் சில ஆற்றல்கள் உங்களுக்கு உள்ளே போகிற மாதிரி ஒரு கற்பனையை நீங்கள் உருவாக்கி பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக அதை உணர முடியுது. அமைதியாக இருக்கீங்க. இப்போ உங்கள் கவனம் உங்களோட தலையில், உங்கள் உச்சம் தலையை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சில ஆற்றல்கள்லாம் உங்களுக்கு வர மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ரொம்ப டீப்பாக அதை கவனிச்சிருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் உடல் முழுக்க நல்ல ஆற்றல்கள் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம். ரொம்ப டீப் காம் ஸ்டேட்டில் இருக்கீங்க. உங்களோட ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. மூச்சை ஸ்லோவாக இழுத்து மூச்சு விடும்போது 2 தடவை விட்டு விட்டு விடுற மாதிரி அப்படியே கவனத்தில் கொண்டு வந்து பண்ணி பார்க்குறீங்க. மறுபடியும் மூச்சை ஸ்லோவாக உங்களுக்குள்ளே இழுத்து மூச்சு விடும்போது 2 தடவை விட்டு விட்டு பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணி பார்க்குறீங்க. இதை பண்ணி அப்படியே உங்களோட நெத்தியை கவனித்து ஸ்லோவாக உங்களுக்கு ஓகேனும் போது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எனர்ஜி மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது
சில கற்பனைகளை நம்ம ஏன் கொண்டு வர சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்குள்ள சில ஆற்றல்கள் போகிற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு உணர்வை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது கவனம் அந்த இடத்துல முழுமையாக இருக்கா, நம்ம சொல்கிறத நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுதா? இப்போ என்ன ஆகும்னா, நம்ம நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் மாறுங்கிறது இப்போ நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். இப்போ உங்களுக்குள்ள எல்லா இடத்துலையுமே நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதுனால உருவாகிற அந்த ஹார்மோன்ஸு உடல் அளவில் உங்களை எந்த அளவுக்கு வச்சுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட ஆற்றல்களும் அட்ராக்ட் ஆகும். அப்போ இப்போ நீங்கள் அந்த மாதிரி இமேஜின் பண்ணும்போதும் அது அதிகமாகவே உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் அந்த இடத்துல இருக்குது, நம்ம அதை கவனிக்கிறோம், அந்த ஆற்றல்கள் பற்றி யோசிக்கிறோம், அந்த எனர்ஜியை பற்றி ஃபீல் பண்ணுறோம். அப்போ அது நம்ம பக்கத்தில் நல்ல எனர்ஜியாக வரும். இப்போ சிலர் இதை எப்படி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த எனர்ஜி மெடிடேஷனையும் தேவை சார்ந்து நம்ம பண்ண முடியும். இப்போ தேவை சார்ந்து அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும். ஒரு எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்காக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் யாரெல்லாம் சக்ஸஸ் ஆனாங்களோ அவங்கள அவங்க மைண்டில் கொண்டு வந்து அவங்களோட எனர்ஜி தனக்கு வர மாதிரியெல்லாம் நான் கற்பனை பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்குன்றதெல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எனர்ஜி மெடிடேஷனில் வேறு மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதை இன்னும் முழுமையாக நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு கோயில் போகிறீங்க, இல்லை வந்து ஏதாவது அவங்கவுங்களோட ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த அமைதியை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைதி நம்மளுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி, அந்த எனர்ஜி மூலிமா கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல மரங்கள் அடர்ந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அந்த காற்று மூலிமா கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் நம்மளுக்குள்ளே போகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைமில் வெயிலில் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இயற்கை சார்ந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் நம்மளுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன கவனத்தை தான் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நல்ல ஆற்றல்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம கவனிக்கும் போது அதோட அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் கவனத்தில் நீங்கள் கொண்டு வந்துட்டு போகிறீங்க, அவ்வளோதான். நம்ம இயற்கையாகவே அது வந்துட்டு போயிட்டு தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் கவனித்தோம்னா தான் அது இன்னுமே ஈர்க்கப்படும். அந்த கவனத்தை தான் நம்ம கொண்டு போய் வைக்கிறோம். கவனம் அப்படிங்கிறது அது ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதாவது நீங்கள் கவனிக்கும் போது அது உங்கள் பக்கத்தில் வந்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கூட நீங்கள் உங்களுக்குள்ளே நினச்சிக்கலாம். அப்போ அந்த கவனத்தை இப்படி எனர்ஜி மெடிடேஷன் மூலிமா நீங்கள் அப்பப்போ அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் பக்கத்துலேயே இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை நல்ல விஷயத்தோடையே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு நிகழ்வுக்கு போகிறீங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அங்கே போனால் நீங்கள் நல்ல மனிதர்களோடையே இருக்கணும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி அந்த இடத்த உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது சூழல்களில் போய் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அங்கேயும் சில நல்லது கூடயே நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி உங்களையே எப்போவுமே பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அதுக்கு தான் இந்த மெடிடேஷன் நம்ம ரெகுலராக பண்ணணும். காலையிலையும் நைட்டும் பண்ணலாம். இல்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த இடங்களுக்கு போகும்போதும், இல்லை நல்ல மனிதர்கள் கூட நீங்கள் பழகும்போதும் அவங்கள்ட்ட வரக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குன்ற மாதிரியான ஒரு கற்பனையை நீங்கள் கொண்டு வரும்போது இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே அழகாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எனர்ஜி மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது காலையில் நைட்டு இல்லை வெளியில் போகிறீங்க, எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வரைக்குமே ஒவ்வொரு மெடிடேஷனையும் எந்த டைமில் பண்ணணும், எந்தெந்த மெடிடேஷன் எப்பப்போ பண்ணினா உதவியாக இருக்கும், இந்த மாதிரிலாம் கேள்விகள் இருக்கும். இப்போ மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணிட்டீங்கன்னாலே அதுலேயே எல்லாமே உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ எனர்ஜி மெடிடேஷனை தனியாக உட்காந்து பண்ணுறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் அதை பண்ணிவிட்டு அதோட ஆடானாகவும் பண்ணலாம். நீங்கள் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணிட்டீங்க, இதையும் நீங்கள் பண்ணணுன்னாலும் டீப்பாக பண்ணலாம். ஆனால் நம்மளோட கோர் கான்செப்டே என்னென்னா மெடிடேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் லிவிங். நம்ம ஒவ்வொரு செகண்ட்லேயுமே அந்த இன்னர் பீஸை ஃபீல் பண்ணிடணும். ஒவ்வொரு தருணத்துலேயுமே நம்மளுக்குள்ளே அது வேலை செய்தாங்கிறத கவனித்து பார்க்கணும். அதுதான் நம்மளோட ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸோட முழுமையான பயனை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்ஸையும் நீங்கள் அங்கங்கே அப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த எனர்ஜி மெடிடேஷனை ஜென்ரலாக பண்ணவங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, அவங்களோட சக்ஸஸில் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த பார்வை தான் எனக்கு இப்போ ஓப்பன் ஆகிருக்கு, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன், பட் இந்த பார்வை எனக்கு கிடைச்சிருக்கு, இதில் நான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வைக்க முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஒன்று தோணும். அப்போ கோல் அப்படிங்கிறது ஏதாவது இருந்துகிட்டே இருக்கணும். எதுவும் இல்லாமல் நம்ம இதையெல்லாம் பண்ணி யூஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும்.
கரெக்ட். அந்த இடம் வந்து ரொம்ப தெளிவான ஒரு இடம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேடுதல் இருந்தால் மட்டும்தான். நம்ம ஒன்றுமே இல்லாமல் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. நம்ம மைண்டை வந்து எதுவுமே எண்ணங்களே இல்லாமல் நீங்கள் கொண்டு போக முடியாது. எண்ணங்கள் எப்படி உருவாயிருதில்ல. அப்போ எண்ணங்கள் உருவாகிறதுனாலே அது தேவை சார்ந்ததாக நம்ம போகும்போது அப்போ தேவையும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இருக்கணும். அப்போ கோல்ங்கிறது ஒன்று முக்கியமான விஷயம். அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்றை நோக்கி போகும்போது இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று அதிலெல்லாம் நம்ம போகும்போது நம்மளுக்கு இடையூறுகள்ன்றது ஒன்றுமே கிடையாது, பிரச்சனைங்கிறது ஒன்றுமே கிடையாது. அந்தந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகலாம், அதை மேனேஜ் பண்ணுறது. அந்தந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு மைண்ட்ஃபுல்னஸில் சொன்னேன், அந்தந்த இடத்துல நம்ம ஒரு போட்டி போடுறோமோ இல்லை வந்து எல்லாத்து கூடயும் சேர்ந்து அந்த இடத்துல அதை எதிர்கொள்ள போகிறோமோ அப்படின்னா அந்த இடத்துல அந்த திறன் வந்து நம்மளுக்கு அதிகமாகிறது தான் நம்ம அழகாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ இதையெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி தனித்துவமாக நம்மளுக்குன்னு ஒன்று இருக்கும், இயற்கை கொடுத்துருக்கோம், கண்டிப்பாகவே கொடுத்துருக்கோம். அதையே நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கான மெடிடேஷன் தான் இது எல்லாமே. நீங்கள் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பண்ணவே உங்களோட அந்த தனித்துவம், உங்களோட அந்த தனித்திறமை இதெல்லாம் ஃபீல் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தங்களும் சந்தோஷமாக அடையிறதுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம மகிழ்ச்சியாக மாற்றுறதுக்குமே வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது வேறு மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ் தோணும். நிறைய இடத்துல மாற்றங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ப்ராக்டிஸை இப்போது மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் பண்ணிடலாம். இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணி நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கண்களை மூடினவுடனே உங்களோட எனர்ஜிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்படியே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜியெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் ரிசீவ் பண்ணுறீங்கன்றதை இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. அது எல்லாமே உங்கள் மைண்ட் லெவலில் அதை ஈர்க்கக்கூடிய ஒரு பவர் உங்களுக்கு இருக்கிறத அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் கால்களை மட்டும் கவனித்து பார்க்குறீங்க. நீங்களா இமேஜின் பண்ணுறீங்க. ரொம்ப டீப்பாக அந்த கவனத்தை கொண்டு போகிறீங்க. சில நல்ல எனர்ஜி, சில வைப்ரேஷன்ஸ் உங்களுக்குள்ளே போகிற அந்த உணர்வு. உங்களோட கைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு வைப்ரேஷன்ஸ், ஒரு உணர்வு, ஒரு சின்ன மனசுக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு எண்ணம், உங்களை சுற்றி நிறைய நல்ல ஆற்றல்கள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்களோட மூச்சு காற்றை மாத்திரம் கவனிக்கிறீங்க. தூய்மையான சில ஆற்றல் நிறைந்த காற்று வழியாக உங்களுக்குள்ளே கிடைக்கக்கூடிய அந்த புத்துணர்வு. இப்போ உங்கள் கண்கள் எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை மாத்திரம் பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்கள் கண்களுக்கு. தேவையில்லாததை உங்கள் கண்கள் பார்க்குறதே இல்லை. ஒரு நல்ல ஆற்றல் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. இப்போ உங்கள் தலையை மாத்திரம் கவனிச்சிருந்துருக்கீங்க. யூ ஆர் கம்ப்ளீட்லி பிளஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. நிறைய நல்ல மனிதர்களோட ஆசீர்வாதம், உங்களுக்கான இயற்கை கொடுக்கக்கூடிய அற்புதம் எல்லாத்தையும் நீங்கள் ரிசீவ் பண்ணுற அளவுக்கு உங்களோட பவரை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த எனர்ஜி இப்போ உங்களுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நிறைய பேரோட வாழ்த்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட். மென்டலி, ஃபிசிக்கலி அதை இப்போது ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ டீப்பாக உங்களோட ஐஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. கண்களை மட்டும் கவனிக்கிறீங்க. கண்களுக்கு நடுவில் நெத்திக்கு கீழே அந்த இடத்த ஆழமாக கவனித்து பார்க்குறீங்க. அந்த இடத்த ஆழமாக கவனித்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனும் போது ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எனர்ஜி மெடிடேஷனை
உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரிலாம் செய்யலாம். இந்த எனர்ஜி மெடிடேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை ஃபீல் பண்ணுங்கள். மறுபடியும் டே 6 அதில் நம்ம சிஸ்டம் மெடிடேஷனை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது வரைக்கும் ஹேவ் அ கான்ஷியஸ் டே.